வடக்கு மக்களுக்கு அனுர தரப்பு அளித்த உறுதி. புத்தாண்டை முன்னிட்டு சிறை கைதிகளுக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு. விசாரணைக்கு தயார் ரணில் அதிரடி அறிவிப்பு. இலங்கைக்கு ஏற்படவுள்ள ஆபத்து குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். வீதியில் நிறைந்து வழியும் மக்கள் கூட்டம். பல முக்கிய நகரங்களில் கடும் பயண நெரிசல். ஜனாதிபதிக்கு பதிலாக புத்தாண்டை கொண்டாடும் பிரதமர். உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ள நாசா. வழங்கப்பட உள்ள பரிசு தொகை. சுற்றுலா செல்லும் பிரித்தானியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வடக்கு மக்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை நிச்சயமாக பாதுகாப்போம் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய உறுதியளித்துள்ளார். காரைநகரில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு பிரதமர் மேலும் உரையாற்றியதாவது: இந்த மண்ணில் பல திறமையானவர்களும் பண்டிதர்களும் கல்விமான்களும் தோற்றம் பெற்றார்கள். அவர்கள் பல்வேறு காரணங்களால் நாட்டை விட்டு சென்றுள்ளனர். இவ்வாறு புலம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்புவார்கள் என நம்புகின்றோம். அதற்கான சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுப்போம். சரியான வசதிகளும் அபிவிருத்திகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதனூடாக இப்பிரதேசத்தை மேம்படுத்த முடியும். ஆகவே உரிமம் மற்றும் அபிவிருத்தி ஆகியவற்றை நாம் வழங்குவோம். தென்பகுதியில் உள்ள மக்கள் இப்பகுதி மக்களை நேசிக்கிறார்கள். ஆனால் இந்த மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை முகம் கொடுக்கிறார்கள். அதற்கு பல காரணங்கள் உள்ளன. கல்வி, சுகாதாரம் மற்றும் உட்கட்டமைப்பு ஆகிய பல துறைகளில் பற்றாக்குறை உள்ளதை நான் அறிவேன். யுத்தம் முடிவடைந்து 16 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இந்த பிரச்சனைகள் இன்றும் தொடர்கிறது. இதற்கு நாங்கள் அரசு நிர்வாக கட்டமைப்பின் ஊடாக தீர்வை பெற்றுக் கொடுப்போம். 2024ஆம் ஆண்டு அரசியல் ரீதியில் சிறந்த தீர்மானத்தை எடுத்தனர். ஊழலற்ற அரசாங்கத்தை தெரிவு செய்தார்கள். அதை போன்று நாடாளுமன்ற அதிகாரத்தை முழுமையாக எமக்களித்தார்கள். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாட்டு மக்கள் இனமத விடயங்களுக்கு அப்பாற்பட்டு திறமையான மற்றும் ஊழலற்றவர்களை தெரிவு செய்ய வேண்டும். வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். பொருளாதார ஸ்திரப்படுத்தல்களுக்கு நாம் முன்னுரிமை அளித்துள்ளோம். ஸ்திரமான நிலையில் இருந்து கொண்டுதான் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். அரசு சேவையானது நாட்டு மக்களுக்கு வினைத்திறனானதாக அமைய வேண்டும். அதற்கு சாதகமாக சூழலை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். அரசியல் தலையீடுகள் இல்லாமல் அரசு சேவை தற்போது சுயாதீனமாக இடம்பெறுகிறது. மாகாண சபை தேர்தலை வெகு விரைவில் நடாத்துவதற்கு தேவையான முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். அரசாங்கம் என்ற ரீதியில் மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்கு என்றும் முன்னுரிமை அளிப்போம். இந்த மண் பல பிரச்சனைகளையும் இரத்தத்தையும் கண்டுள்ளது. அதனை ஆற்றுப்படுத்துவதற்கான பொறுப்பு எமக்குண்டு. அதற்கான நடவடிக்கைகளை சிறந்த முறையில் வெளிப்படையான தன்மையுடன் மேற்கொள்வோம் என அவர் தெரிவித்துள்ளார். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சிறைச்சாலை கைதிகளை பார்வையிடுவதற்கு சிறப்பு வாய்ப்பை வழங்க சிறைச்சாலைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி எதிர்வரும் 13 மற்றும் 14ஆம் திகதிகளில் இதற்கான வாய்ப்பை வழங்க திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி ஏப்ரல் 13 மற்றும் 14ஆம் திகதிகளில் கைதிகளின் உறவினர்கள் ஒவ்வொரு கைதிகளுக்கும் போதுமான உணவு பொட்டலம், இனிப்பு பொட்டலம் மற்றும் சுகாதார பொருட்கள் அடங்கிய ஒரு பொட்டலத்தை வழங்க முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த பார்வையாளர்களுக்கான பரிசோதனை அனைத்து சுகாதார வழிகாட்டல்களின்படி நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் நடைபெறும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார். 2016ஆம் ஆண்டு முதிர்ச்சியடைவதற்கு முன்னர் அரச வங்கியில் வைத்திருந்த நிலையான வைப்பு கணக்குகளை திரும்ப பெற்றதன் மூலம் ஊழல் செய்ததாக கூறி சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் தற்போது விசாரணை நடந்து வருகிறது.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க குறித்து தான் தெரிவித்த கருத்து தொடர்பில் இளஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார். எனினும் சிங்கள இந்து புத்தாண்டு காலத்தில் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணிலுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதால் வேறு திகதியை கோர நடவடிக்கை எடுக்கப்படும் என அவரது அலுவலகம் அறிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதியும் அவரது வழக்கறிஞர்களும் கொழும்பில் இருக்க மாட்டார்கள் என கூறப்பட்டுள்ளது. சர்வதேச நடவடிக்கைகள் இலங்கையின் பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வரும் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு சமீபத்திய வெளிநாட்டு அதிர்ச்சிகளும் செயற்பாடுகளும் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குவதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. உலகளாவிய தாக்கத்தை மதிப்பிடுவதற்கும் சர்வதேச நாணய நிதியம் ஆதரிக்கும் திட்டத்தில் இலங்கை அதன் தாக்கத்தை எவ்வாறு குறைக்க முடியும் என்பதை மதிப்பிடுவதற்கு அதிக நேரம் தேவை என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் மூத்த தூதுக்குழு தலைவர் இவான் பபர்கோஜியா உள்ளிட்ட குழுவினரின் சமீபத்திய இலங்கை விஜயத்தை தொடர்ந்து வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியால் ஆதரிக்கப்படும் இலங்கையின் சீர்திருத்த நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து பாராட்டத்தக்க முடிவுகளை தருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெருக்கடி காலத்திற்கு பின்னர் 2024ஆம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி 5% எட்டும் என்பது மகிழ்ச்சி அளிப்பதாக இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட சர்வதேச நாணய நிதிக்குழு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு இன்னும் ஒரு நாள் எஞ்சி இருக்கும் நிலையில் கொழும்பு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் மக்கள் கூட்டம் நிறைந்து பயண நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு பெருந்திரளான மக்கள் தமது சொந்த ஊர்களுக்கு திரும்பும் ஆர்வத்துடன் பெட்டா பஸ்டியன் மாவத்தை தனியார் பேருந்து நிலையம் மற்றும் கொழும்பு அரச பேருந்து நிலையம் ஆகியவற்றில் குவிந்துள்ளனர். காலி, மாத்தரை, கண்டி போன்ற நகரங்களிலும் மக்கள் நீண்ட தூரம் பயணிக்க காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மக்கள் கூட்டம் காரணமாக பல முக்கிய நகரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் புதுவருட சடங்குகளை நிறைவேற்றும் நிகழ்ச்சியில் பிரதமர் ஹரணி அமரசூரிய பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடங்களை போன்று இந்த முறை ஜனாதிபதியின் புத்தாண்டு கொண்டாட்டங்களை நேரடியாக ஒளிபரப்புவதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதிகளின் குடும்ப உறுப்பினர்களை உள்ளடக்கிய புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அரசாங்க தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டன. எனினும் இம்முறை ஜனாதிபதியின் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த வழக்கம் பின்பற்றப்படாது. மறுசுழற்சி திட்ட தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்காக உலகெங்கும் உள்ள விஞ்ஞானிகள் மற்றும் பொறியியலாளர்களுக்கு நாசா அழைப்பு விடுத்துள்ளது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா விண்வெளி வீரர்களின் மனித கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் தொழில்நுட்பங்களை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. நிலவில் நீண்ட காலம் தங்கி ஆய்வு மேற்கொள்ள நாசா முயற்சி செய்து வருகின்றது. மேலும் ஆய்வு மேற்கொள்ளும் காலகட்டத்தில் விண்வெளி வீரர்களின் மனித கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் முயற்சியில் ஈடுபட உள்ளது. நிலவில் 1969 முதல் 1972 ஆண்டுகளுக்கு இடையிலான விண்வெளி பயணம் மேற்கொண்டவர்களின் மனித கழிவுகள் நிலவின் மேற்பரப்பை தொடாமல் அந்தரத்தில் மிதந்து கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். விண்வெளி வீரர்களின் மலம், சிறுநீர், வாந்தி உள்ளிட்ட மனித கழிவுகள் 96 பைகளில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவ்வாறான மனித கழிவுகளை மறுசுழற்சி செய்து அவற்றை நீர் அல்லது உரம் போன்ற பயன்படுத்தக்கூடிய வளங்களாக மாற்றும் முயற்சியில் நாசா விஞ்ஞானிகள் ஈடுபட உள்ளனர். இதனால் விண்வெளியில் ஏற்படுத்தப்படும் கழிவுகள் குறைவாகவோ அல்லது பூமிக்கே திருப்பி கொண்டு வரப்படும் தேவையில்லாத நிலை ஏற்படும். இந்த மறுசுழற்சி திட்ட தொழில்நுட்பங்களை உருவாக்க உலகெங்கும் உள்ள விஞ்ஞானிகள், பொறியியலாளர்களுக்கு நாசா அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் உருவாக்குபவர்களுக்கு $3 மில்லியன் பரிசு வழங்குவதாகவும் அறிவித்துள்ளது.
சுற்றுலா செல்லும் பிரித்தானியர்களுக்கு அந்நாட்டின் வெளியுறவு அலுவலகம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. சுற்றுலா செல்லும் பிரித்தானியர்கள் பயன்படுத்தும் வாகனங்கள் தொடர்பிலேயே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்துவதை தவிர்த்து பேருந்துகள், படகு மற்றும் டாக்ஸிகளை பயன்படுத்துமாறு அவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பாக பெர்முடா தீவுக்கு சுற்றுலா செல்வோருக்காக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அங்கு சாலைகள் மிகவும் குறுகியதாக இருப்பதோடு வளைவுகளும் மிக அதிகமாக உள்ளன. இதனால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதோடு விபத்துகளும் அதிகம் ஏற்படுகின்றன. இதனால் பெரும்பாலும் கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை தவிர்க்குமாறும் அவற்றை வாடகைக்கு எடுத்து ஓட்டுவதாக இருந்தால் கவனமாக இருக்குமாறும் பிரித்தானிய வெளியுறவு அலுவலகம் கேட்டுக்கொண்டுள்ளது.